தமிழர் தாயகத்தில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் தலை தூக்கியுள்ள வாழ்வெட்டு குழுக்களின் அராஜகமும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை பரவலும் இன்று அச்சுறுத்தும் ஒரு சமூக நோயாக மாறிப்போயுள்ளது. வீதிக்கு வீதி அச்சத்தை விதைக்கும் இத்தகைய செயற்பாடுகளுக்கு பின்னால் இருக்கும் சக்திகளை விடவும் இந்த சீரழிவு நடவடிக்கைகளை சுதந்திரமாக செய்யவிட்டு அதன் மீது உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறும் அரசின் அலட்சியமே மிக கொடியதாக கருதப்படுகிறது. இது அரசின் நிர்வாக தோல்வியல்ல, மாறாக பேரினவாத சக்தியின் திட்டமிட்ட தமிழின அழிப்பின் ஒரு வடிவமே என்பது தெளிவாகிறது. இன்றைய இளைஞர்களின் நிலை யுத்தத்தின் பின்னான பொருளாதார தடைகள் மற்றும் அரசியல் வெற்றிடத்தின் விளைவு என்று மேலோட்டமாக கூற முற்பட்டாலும், ஒரு தேசத்தின் சட்டத்தை காக்கும் பொறுப்பில் உள்ள அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கும் வன்முறைக்கும் பலியாவதை கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி இங்கு தொக்கி நிற்கிறது. தமிழர் தேசத்தின் இளைய சமுதாயத்தை இத்தகைய குற்றச் செயற்பாடுகளில் ஈடுபட சுதந்திரமாக அனுமதிப்பதன் பின்னால் இருக்கும் பேரினவாத அரசின் நோக்கம் மிக ஆழமானது. இதை தமிழ் சமூகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்தின் முதுகெலும்பான இளையோர் சக்தியை போதைப்பொருள் அடிமைத்தனம் மற்றும் குற்றச் செயல்கள் மூலம் சிதைக்கும் போது அந்த சமூகம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அணிதிரள முடியாமல் பலவீனமடைந்து போகும். தமிழ் சமூகத்தை உள்ளிருந்து அழித்து அதன் எதிர்கால குரலை நசுக்குவதே இந்த சதித்திட்டத்தின் முதல் இலக்காகும். தமிழர் தேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, அதனால் இளைஞர்கள் குற்றவாளிகளாக மாறியுள்ளார்கள் என்று காரணம் காட்டுவதன் மூலம் அங்கு இராணுவம் மற்றும் காவல்துறை பிரசன்னத்தை நிரந்தரப்படுத்துவதற்கும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்கும் அரசுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது. இது மக்களின் ஜனநாயக உரிமைகள் மேலும் மட்டுப்படுத்தப்பட ஒரு கருவியாகவே பயன்படுத்தப்படுகிறது. ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய அல்லது குரல் கொடுத்த ஒரு சமூகத்தின் அடுத்த தலைமுறையை தன் கையாலேயே தன்னை குத்திக் கொள்ளும் நிலைக்கு தள்ளிவிடுவது பேரினவாதத்தின் சூழ்ச்சி. இளைஞர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அவர்களால் அரசியல் உரிமைக்கான கோரிக்கைகளை வலுவாக முன்வைக்க முடியாது என்பதே நிதர்சனம். சிங்கள தேசத்தில் நடைபெறும் சிறு சிறு குற்றங்களுக்கு உடனடியாகவும் கடுமையாகவும் சட்டங்கள் பாயும் நிலையில் தமிழர் தேசத்தில் வாழ்வெட்டுக் குழுக்கள் பகிரங்கமாக தெரிந்தாலும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் அரச இயந்திரங்களின் ஆதரவோடு செயற்பட்டாலும் நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறை தயக்கம் காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டு தமிழர் தேசத்தின் அன்றாட பதிவுகளாக உள்ளன. குற்றவாளிகளை கைது செய்தாலும் அவர்கள் இலகுவில் பிணையில் வெளிவருவதும் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் கடத்தல்காரர்கள் தொடர்ந்தும் சுதந்திரமாக இருப்பதும் இந்த அலட்சியம் தற்செயலானது அல்ல என்பதையும், திட்டமிட்ட இனவாத சக்தியின் இனவழிப்பின் ஒரு வடிவமே என்பதையும் கோடிட்டுக் காட்டுகிறது. உண்மையில் இந்த அரசு தமிழ் இளைஞர்கள் நீதியான வழியில் முன்னேறுவதையோ பலமான சமூகமாக எழுந்து நிற்பதையோ விரும்பவில்லை. தமிழர் தேசத்தின் இளைய சமுதாயத்தை குற்றவாளியாக, சமூக விரோதியாக அல்லது போதைக்கு அடிமையானவனாக மட்டுமே வைத்திருப்பதன் மூலம் தமிழர் தேசத்தின் எதிர்கால கோரிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கலாம் என்பதே பேரினவாத சக்திகளின் உண்மை முகமாகும். தமிழர் தேசத்தின் இளையோர்களை வாழ்வெட்டு போதைப்பொருள் போன்ற பாவச் செயல்களுக்கு பலியாக்குவதன் மூலம் அவர்களை அழிக்கும் இந்த சதிச்செயலை தடுக்க முதலில் அரசு தன் கடமையை உணர்ந்து அரசியல் பேதங்களின்றி உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லையேல் இந்த பேரினவாத அரசின் இரட்டை வேடம் தமிழினத்தின் இருப்பை அளிக்கும் ஒரு கொடூரமான ஆயுதமாக வரலாற்றில் பதியப்படும். தமிழர் தேசம் விழித்துக் கொண்டாலே ஒழிய இந்த மெதுவான விஷம் தமிழர் தேசத்தின் அடுத்தடுத்த தலைமுறைகளை விழுங்கிக் கொண்டே இருக்கும். பேரினவாத சக்திகளின் இனவழிப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.